கணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நாளெல்லாம் கடத்திட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியான ஒரு இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறான். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைய காலம் ஹஜ்ஜுக்கு போன மக்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்தை முடிச்சுட்டு சிலர்கள் வீடு திரும்பி இருப்பாங்க, இன்னும் சிலர்கள் திரும்பாமல் இருப்பாங்க. ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிஞ்சு இன்னொரு அமலுக்காக வேண்டி ரெடியாகி கொண்டிருப்பாங்க, தயாராகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு காலத்தில் தான் நாங்கள் இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜுக்கு போய் வரக்கூடிய மக்களுக்கு ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜு மப்ரூராக இருந்தால் அவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போல ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான். ஆக நாங்கள் ஹஜ்ஜுக்கு முன்னால் சில இபாதத்துகள் செஞ்சோம். துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 அதிகமான மக்கள் நோன்பு நோற்றோம், அதிகமானவர்கள் அதிகமான இபாதத்துகள் செஞ்சோம். எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டியெல்லாம் நாங்கள் அதிகமாக துஆ செஞ்சோம். எவ்வளோ பெரிய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியினால் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த இபாதத்துகளை சரியான முறையில் நாங்கள் பக்குவப்படுத்தணும். எப்படி நாங்கள் பக்குவப்படுத்தணும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், உள்ளத்தில் நோய் இருக்குது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். எங்களோட உள்ளம் சரியாக சமையணும், உள்ளம் சரியான முறையில் பக்குவப்படணும். உடம்பு ரீதியாக நாங்கள் இபாதத்துகள் செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், உடம்புக்கும் டயர்டாகுது, பசிச்சிருக்கிறோம், தாகைத்திருக்கிறோம், தொழுகிறோம், கஷ்டப்பட்டு தொழுகிறோம். எல்லாமே வெளிரங்கத்தால், உடம்பால் நாங்கள் இபாதத்துகள் செய்கிறோம். ஹஜ்ஜுக்கு போனோம், தவாஃப் செஞ்சோம், வெயிலில், சூடில், மழையில், பசியோட சிரமப்பட்டு அங்கே இபாதத்துகள் செஞ்சோம். அதே போன்றும் இங்கும் நாங்கள் என்ன செஞ்சோம், பல இபாதத்துகள் செஞ்சோம். உடல் ரீதியாக வெளிரங்கமான இபாதத்துகள் செஞ்சோம். அதன் மூலமாக எங்களோட வெளி இபாதத்துகள் சரியாகுது. ஆனால் உள்ளுக்கொண்டிருக்குது, அதுவும் நாங்கள் சரி செய்யணும். எதை போல என்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நல்ல விஷயங்களை செய்யும்படி ஏவிருக்கிறான். அதே போன்று கெட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க என்றும் சொல்லியிருக்கிறான். இதே போன்றோ தொழுங்க, ஜகாத் கொடுங்க, நோன்பு நோருங்க என்று சொன்னதை போல சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். நாங்கள் அதிகமான மக்கள் என்ன செய்கிறோம்டா, ரப்புல் ஆலமீன் என்னென்ன விஷயங்களை செய்யுங்கன்னு சொன்னானோ அந்த விஷயங்கள் அதிகமாக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். தொழுதுறத்தில் எங்களை விட்ட ஆட்கள் இல்லை. 100 ரக்காத்து வேணுமா, 1000 ரக்காத்து வேணுமா, நாங்கள் தொழுவோம். 5 நேர வக்தும் அதிகமாக விடாமல் நாங்கள் தொழுவோம், மிஸ் பண்ணாமல் தொழுகிறோம். நோம்பு நோக்கிறது எந்த நாளும் மிஸ் பண்ணுறதில்லை. சுன்னத்தான நோம்பு வேணுமா, நஃபீலான நோம்பு வேணுமா, ஃபர்தான நோம்பு வேணுமா, எல்லா நோம்பும் நாங்கள் பிடிக்கிறோம். அதே போல் ஜகாத் வருஷம் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ்ஜும் செய்கிறோம். இப்படியான ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஏவின விடயங்களை நாங்கள் செய்கிறோம். அதே போன்று ரப்புல் ஆலமீன் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறான், தடுத்த விஷயங்கள். இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறான், இதை செய்ய வேணான்னு சொல்லியிருக்கிறான். செய்யுங்கன்னு சொன்ன விஷயத்தில் நாங்கள் கரெக்டாக நாங்கள் செய்கிறோம், செய்ய வேணான்னு சொன்ன விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கணக்கு இல்லாமல் இருக்கிறோம். அந்த விஷயங்களை பற்றி தான் கொஞ்சம் நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். எனக்கு எல்லோருக்கும் தெரியும், ரப்புல் ஆலமீன் எதை எதை செய்யணும்னு சொல்லிக்கிறானோ அதை கரெக்டாக நாங்கள் செய்கிறோம். யாரும் அதில் குறை செய்வதில்லை. செய்யக்கூடாதுன்ற விஷயம் இன்னைக்கு தானே, அந்த சில விஷயங்களில் நாங்கள் சரி செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சிரமம். செய்யக்கூடாதுன்ற விஷயம் அதை செய்யாமல் இருக்கிறது பொதுவாகவே எல்லாரும் கஷ்டம்தான். அதுதான் செய்ய வேணான்னு சொல்லி வச்சுக்குது. பொதுவாக பாவம் செய்கின்றது அது ஒரு இன்பம். அது ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான், பாவம் செய்ய வேணான்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் அந்த பாவம் செய்கிறதுல ஒரு இன்பம் ஒன்று இருக்குது. அதனால தான் அந்த மக்கள் அதில் போய் கொண்டிருக்கிறான். நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நான் உடம்பு ரீதியாக சில இபாதத்துகள் செஞ்சிருக்கிறோம். அதே போல் எங்கள் உடம்புக்குள்ள ஒரு சதை பின்னம் இருக்குது. அப்படியாம சொன்னாங்க, அலா ஃபில் ஜஸதி முதுகா, உங்களோட நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, அலாஃபில் ஜசதி உடம்புல ஒரு முதுகா, ஒரு சதை பின்னம் ஒன்று இருக்குது. அந்த சதை பின்னம் இதா சலுக ஜசதுக்குள்ளு,
அது சரியாகிட்டு சொன்னால் உடம்பு முழுக்க சரியாயிடும். வைதா ஃபஸதத், அந்த சதை பின்னம் கெட்டு போயிட்டுன்னு சொன்னால், அது பழுதாயிட்டுன்னு சொன்னால், வைதா ஃபஸதத் ஃபஸத ஜஸது குல்லு, எல்லா உடம்பும் கெட்டு போயிடும் என்பதாக சொன்னாங்க. அதுதான் அலா வஹியல் கல்ப் என்பதாக சொன்னாங்க. எல்லாரும் அறிந்து கொள்ளுங்கோ, அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, எங்கள் உடம்பு ரீதியாக எந்த விதமான நோயோ எந்த விதமான குழப்பமோ எந்த ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலையில் சுகர் செக் பண்ணுறோம், ப்ரெஷர் செக் பண்ணுறோம், எல்லாம் இருக்குதா உடம்புல, என்னென்ன நோய் இருக்குதுன்னு பார்க்குறோம், எல்லாத்தையும் சரி செய்கிறோம். ஆனால் உள்ளத்தில் எங்கள் உடம்புக்குள்ள ஒன்று ஒரு சதை பின்னம் உள்ளம் ஒன்று இருக்குது, அந்த உள்ளம் நோய் பட்டிருக்குதா, அதை சரி செஞ்சுக்கிறோமான்னு நாங்கள் யாரும் கவனிக்கிறது இல்லை, அதை நாங்கள் கணக்கு பார்க்கறது இல்லை. அதுக்கு அதை மிஷின் ஒன்றும் இல்லை செக் பண்ணுறதுக்கு. அதனால தான் அது கொஞ்சம் பழுதாகிடுது. அப்படியே அவங்க சொன்னாங்க, அது பழுதாயினா உடம்பு முழுக்க பழுதாயிடும். அது பழுதாயினா அதுலேருந்து வெளியாகக்கூடிய அமல் எல்லாம், இங்கே உடம்பு முழுக்க வரக்கூடிய அமல் எல்லாம் கெட்டு தான் வரும். அதனால தான் நபியாக சொன்னாங்க, உள்ளத்தை சரி செய்யணும். நாங்கள் வெளிரங்கத்தால் அமலை சரி செய்யறதுக்கு முன்னால் எங்களோட உள்ளத்தை நாங்கள் கொஞ்சம் சரி செய்யணும். உள்ளத்தில் என்ன நோய் இருக்குதுன்றதை பார்க்கணும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜாயிபுல் கல்ப் என்று சொல்லிட்டு உள்ளத்துடைய ஆச்சரியங்கள் என்று நிறைய எழுதி கொண்டு வராங்க. அதே போன்று அம்ராதுல் கல்ப், உள்ளத்துடைய நோய்கள். இப்போ உடம்புல நோய் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, என்னென்ன நோயெல்லாம் அடிக்க கொண்டு போகலாம், எத்தனையோ நோயை நாங்கள் சொல்லலாம். ஆனால் உள்ளத்துடைய நோய் எங்களுக்கு யாருக்கும் கணக்கெடுக்கிறது இல்லை. என்ன நோயன்றதை நாங்கள் பார்க்கறது இல்லை. உள்ளத்திலும் பல நோய்கள் இருக்குது. எங்களுக்கு தெரியும், கோபம் உள்ளத்துடைய நோய், பெருமை உள்ளத்துடைய நோய், ஹசது பொறாமப்படுறது, இப்படியான பல உள்ளத்துடைய நோய்கள் இருக்குது. அதைத்தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். அதை சரி செஞ்சிட்டோம் என்று சொன்னால் எங்களோட உடம்பெல்லாம் சரியாயிடும். அவன் நபியாவை சொன்னாங்க, எங்களோட உள்ளம் சரி செய்யப்படலைண்டா, அது கெட்டு போயிட்டுண்டா, அதுக்குள்ளே நிறைய கோபம், ஹசது, பொறாமை, பெருமை எல்லாம் அதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கேன்டா, வெளியாளிக்கிற உடம்பு நாங்கள் எவ்வளோதான் சுத்தம் செஞ்சோம், வெளியால் எவ்வளோதான் நாங்கள் இபாதத் செஞ்சோம், வெளியால் எத்தனை தான் சுஜூதில் இருந்தோம், அங்கே சரியில்லை. ஏன் இங்கே கெட்டு போய்க்குது. உள்ளம் கெட்டு போயிருந்து நாங்கள் எவ்வளோதான் சுஜூதில் இருந்தாலும் அந்த அமலில் பிரதிபலனை எதிர்பார்க்க கஷ்டம். அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்கள் உள்ளத்தை கொஞ்சம் நாங்கள் செக் பண்ணணும். உடம்பை செக் பண்ணுறது போல உள்ளத்தில் என்ன நோய் இருக்குது என்றதை நான் தான் பார்க்கணும். எனக்கு என்ன நோய் இருக்கிறதுன்றதை நான் தான் சரி செய்யணும், நான் தான் அதை செக் பண்ணணும். அப்போ அதில் முதலாவது நபியாக சொன்னாங்க, பெருமைத்தனமைக்கு தானே, அது கிலோ கணக்கில் இல்லை, கொஞ்சம் ஒரு அணுவளவு, ஒரு சின்ன ஒரு அணுவளவு இருந்தாலும் போதும். நபியாக சொன்னாங்க, அந்த பெருமை யார் உள்ளத்தில் இருக்குமோ அவர் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்பதாக சொன்னான். நோதுபில்லா எல்லாம் அனைவரையும் பாதுகாக்கணும். அது மாத்திரமில்லை, பெருமை அல்லாஹ்வுடைய ரிதாய், அல் கிப்ரியா ரிதாய், பெருமை என்னுடைய போர்வை, அந்த போர்வை யார் எடுக்க வருவாங்களோ அவரோட நான் யுத்தம் செய்வேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்றான். பெருமை அல்லாஹ்வுடைய போர்வை, அதை எடுக்க போனோம்டா அவன் நம்மளோட யுத்தம் செய்வான். அப்போ நபியாக சொன்னாங்க, அந்த பெருமை வந்தது நாங்கள் எங்களுக்கு தெரியும், அந்த பெருமைத்தனம் இதை எப்படி சொல்கிறது, பெருமை என்ன விட்டு ஆள் இல்லை நம்ம சொல்லுவோம் தானே, அப்படியான விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்களை அறியாமல் சில நேரங்கள் அது வந்துடலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு அதை பெருசாக அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் பெருமை உண்டாகக்கூடிய விஷயமே தானே, அதை எவ்வளவு நாங்கள் தவிர்த்து கொள்ளணுமோ ரொம்ப நிதானமாக நாங்கள் செஞ்சு கொள்ளணும். ஏன்னா அது நிறைய தேவையில்லை, கொஞ்சம் அனுபவம் இருந்தாலும் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகரலான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அந்த நோயினிக்காக நாங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல எனக்கு பெருமை இருக்குதா. பொதுவாக இது ஹஜ்ஜுக்கு போய் வந்த ஹாஜிமார்களுக்கு இது முக்கியமாக தேவையான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் இபாதத்தெல்லாம் செஞ்சுட்டு சிரமப்பட்டு வந்திருக்கிறோம், திரும்பவும் நாங்கள் பழைய இதில் நாங்கள் வருவமாக இருந்தால் அங்கே அன்று பிறந்த பாவம் போல வந்துட்டு திரும்பவும் நாங்கள் பழைய பாவங்களில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் பழைய மாதிரியே நாங்கள் இருப்போம்டா, அதில் ஹஜ்ஜிலேயும் புண்ணியம் எல்லாம் போயிடும். ஹஜ்ஜுக்கு போய்க்கிறோம், இபாதத் செஞ்சு சிரமப்பட்டு, எங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஆயிரம் பேர், கிட்டத்தட்ட மலேசியாவிலிருந்து போனவங்க எத்தனை பேர் மௌத் ஆகிக்கிறாங்களாம். முழு உலகத்திலிருந்தும் எத்தனை ஆயிரம் பேர் மௌத் ஆகிக்கிறாங்களாம். அது கணக்குன்னு பார்த்தா மறந்துட்டேன்.
அப்போ இப்படியான மக்கள் சிரமப்பட்டு அந்த நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். இபாதத்துக்காக வேண்டி போயிட்டு சிரமப்படுறாங்க, கஷ்டம்தான். அதுதான் நாங்கள் அல்லா இபாதத்தை அவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்குறோம். கஷ்டம் சிரமம் அதை சகிச்சு கொண்டு அந்த இபாதத்தை நிறைவேற்றுறதால தான் ரப்புல் ஆலமீன் இவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்குறான். அப்போ இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாங்கள் இபாதத்தில் செஞ்சுட்டு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு வந்து திரும்பவும் நாங்கள் பழைய மாதிரி இருப்பமாக இருந்தால் அது எந்த புண்ணியமும் இல்லையே. அதனால் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட உள்ளத்தை கொஞ்சம் சரி செய்யணும். உள்ளம் சரியாகிட்டு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையினால இபாதத் உடம்பால் வரக்கூடிய அமல் எல்லாம் சரியாயிடும். உள்ளம்தான் மெயின் காரணம். அதை சரி செஞ்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால எல்லா இபாதத்தும் சரியாயிடும். அப்போ அதில் முதலாவது நாங்கள் உள்ளத்தில் நாங்கள் வெளியாக்கணும் கிபர், பெருமைத்தனத்தில் இல்லாமல் ஆக்கிறோம். அது எங்கே இருந்தாவது எப்படி வருமன்றதை நான் ஒவ்வொன்றாக செக் பண்ணி அதை எங்கள் உள்ளத்தில் பெருமெரிக்குதா என்றதை பார்த்து அதை இல்லாமல் ஆக்கிட்டோம். அது ஒரு அணுவளவு கூட வரக்கூடாது. அது வந்தால் சொர்க்கத்துடைய வாடையும் நுகரையாது. ரெண்டாவது விஷயம் நபியா சொன்னாங்க, ஹசத், இந்த பொறாமத்தனம். ஹசத்ன்னு சொன்னால் பொறாமத்தனம். ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு பொறுக்குது இல்லை, அவர் முன்னேறதை பார்த்து அவர் கொஞ்சம் முன்னுக்கு போகிறாரு, துனியாவிலையும் முன்னுக்கு போகிறாரு, எல்லாத்துலேயும் முன்னுக்கு போகிறாருன்னு சொன்னால் எனக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியலை. உள்ளம் அதை தாங்குதில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா வாராரு, முன்னேறிக்கிட்டு போகிறாருன்னா எனக்கு பொறுக்குதில்லை, உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுது இல்லைண்டா அது உள்ளத்தில் நோய் இருக்குது. அவர் நல்லா இருக்கிறத பார்த்து எனக்கு சந்தோஷம் வருது, மாஷா அல்லா நல்லா இருக்கீங்க மாஷா அல்லா என்று சொல்கிறோமா, அப்போ உள்ளம் சரியாகிக்குது. அவர் முன்னேறத்தை பார்த்து உள்ளம் எங்கட தாங்கிக் கொள்ள முடியலை என்றால் உள்ளத்தில் நோய் இருக்குது. நபியாவை சொன்னாங்க, யாரோட உள்ளத்தில் ஹசத் இருக்குமோ, பொறாமத்தனம் இருக்குமோ, அவங்கள அமலெல்லாம் எப்படி இல்லாமல் ஆகும்னு தெரியுமா? விறகு நெருப்பு எப்படி சாப்பிடுமோ அதை போல உங்களோட அமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுரும் என்பதாக சொன்னாங்க. எனக்கு தெரியும், விறகு இங்கே அடுப்பு யாரும் பாவிக்கிறது இல்லை, சில இடங்களில் பாவிப்பாங்களாகும். ஊர்களில் நிறைய விறகு அடுப்பு பாவிப்பாங்க. விறகு அடுப்பு தெரிந்தானே, இந்த விறகை போட்டு நெருப்பில் வச்சா அது எப்படி பற்றிக்கிட்டு வரும், நெருப்பு எரியும் நல்லா. அதை போல் விறகு எப்படி நெருப்பு சாப்பிடுமோ அதே போல் அவங்களோட அமலெல்லாம் இல்லாமல் ஆக்கிடும் என்பதாக நபியாக சொன்னாங்க. இப்போ சாதாரண விஷயம் இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு இபாதத் செய்கிறோம். நாங்கள் உடம்பால் சிரமப்பட்டு நோம்பு பிடிக்கிறோம், தொழுகிறோம், ஹஜ் செய்கிறோம், எல்லா அமலும் கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஆனால் இந்த ஹசதால் எங்களோட அமலெல்லாம் இல்லாமல் போகுது. இப்போ அதை நாங்கள் பார்க்குறோம், ரெண்டு உள்ளத்தில் பொறாமை இருக்குதா, அதை கொஞ்சம் செக் பண்ணி அதை இல்லாமல் ஆக்கணும். அது ஆகப்பெரிய முக்கியம். இது உள்ளத்துடைய நோய்கள், இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கவே கூடாது. அடுத்து சொன்னாங்க அந்த கோபம் வரையுது, அது உள்ளத்தில் நோய் தான். அதிகமாக கோபம் வருதா, நாங்கள் சிந்திக்கணும், எனக்கே கோபம் வருது. நபியா சொன்னாங்க, கோபம் வருதா அது ஷைத்தான் மூலமாக வாரது. கோபம் வருதா, ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அதன் மூலமாக தான் கோபம் உண்டாகுது. உங்களுக்கு கோபம் வருதா, நீங்கள் தண்ணி குடிங்க என்பதா நபியா சொன்னாங்க. தண்ணி குடித்தா கோபம் தனியும். ஏன்னா நெருப்பால் ஷைத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். நெருப்பை அணைக்கணும் என்றால் தண்ணியால் தான் அணைக்கணும். அப்போ தண்ணி குடிங்கன்னு சொன்னாங்க. அப்படி தண்ணி குடிச்சும் கோபம் குறையல, கோபம் வருது அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்துக்கோங்க. நீங்கள் நின்று கொண்டு இருந்தால் உட்காருங்க. உட்கார்ந்து கொண்டும் உங்களோட கோபம் தனியே இல்லையா, அப்படியா இருந்தால் படுத்துக்கங்க. அப்படியெல்லாம் நபியாக சொல்லிக்காங்க. நீங்கள் தண்ணி குடிங்க, அப்பவும் சரி வரலையா உது செய்யுங்க. உது செய்யும் மூலமாக உடம்பெல்லாம் தண்ணி படும், அப்போ கொஞ்சம் கோபம் தனியும் என்பதாக நபியாக சொன்னாங்க. அப்படியும் இல்லையா உட்கார்ந்துக்கோங்க, உட்கார்ந்து கோபம் தனி இல்லையா படுத்துக்கோங்க, அப்படிதான் சொன்னாங்க. நபியாக சொன்னாங்க, உங்களில் பலசாலி யார் தெரியுமா? பைல்வான். பைல்வான் தெரிந்தானே, அந்த யுத்தம் அது அடிச்சு மல் யுத்தம் செய்கிற பைல்வான். உங்களுக்கு யார் பைல்வான் தெரியுமா? கோபம் வரும்போது உங்களை அடங்கி கொள்றீங்க தானே, அவர் தான் பைல்வான் என்பதான் நபியாக சொன்னாங்க. பைல்வான் யுத்த காலத்தில் போயிட்டு ஆட்களை புரட்டுவர், அது ஒரு பைல்வான் தான். அந்த பைல்வானுக்கு கோபம் அடக்க தெரியுதா என்றா அவர் தான் உண்மையிலே பைல்வான் என்பதான் நபியாக சொன்னாங்க. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன். எல்லா ஹதீஸையும் விரிவாக சொல்றது நேரம் போதாது, நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரேன். அப்போ எங்களோட உள்ளத்தில் என்னது கோபம் இருக்கக்கூடாது. கோபம் வந்துட்டு சொன்னாலும் நபியாம சொன்னாங்க, கோபம் வருதுன்னு சொன்னால் ஷைத்தான் மூலமாக தான் வருது. கோபம் வந்தால் எங்களோட புத்தி போயிருக்கும், எங்களோட அக்கள் யோசிக்கிற தன்மை இல்லாமல் போயிருக்கும். யோசிக்கிற தன்மை இல்லாமல் போயிட்டுண்டா ஷைத்தான் வந்துடுவானா. ஷைத்தான் என்ன செய்வானா, சின்ன குழந்தைகள் எப்படி பந்து விளையாடுறாங்களோ அது போல உங்களை விளையாடுவான் என்பதாக சொன்னான்.
புரியுதா? என்னோட உள்ளம் கோபம் வருது, உள்ளத்தில் கோபம் வருது, புத்தி போயிடும். புத்தி போனால் சைத்தான் வந்துடுவான். சைத்தான் வந்ததோட சின்ன குழந்தைகள் பந்தில் ஆடுற மாதிரி உங்களை விளையாடுவான் என்பதாக சொன்னாங்க. சைத்தான் எங்களை விளையாடுவான். அப்போ நாங்கள் வேண்டிய ஒன்று செய்ய ஆரம்பிப்போம், என்ன விட்டு ஆள் இல்லைன்னு சொல்லி வேற என்ன செய்ய ஆரம்பிப்போம். அதிகமாக என்ன செய்யணும், இந்த எங்களை வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்களை வீட்டுக்குள்ளே அதிகமான முதலாவது கோபம் வெளியாகுது. வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் அதிகமான கோபங்கள் வெளியாகுது. கோபம் வரத்தான் வேணும். நபியாக சொன்னாங்க, கோபம் இல்லாதவன் கழுதை என்பதாக சொன்னாங்க. கோபம் வரத்தான் வேணும், கோபம் வர வேண்டிய இடத்துல வரத்தான் வேணும். ஆனால் அந்த கோபத்தை அடக்கவும் தெரிஞ்சிருக்கணும். கோபம் வரவும் வேணும், அந்த கோபத்தை அடக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதிகமாகவே எனக்கு கோபம் வந்து கொண்டே இருக்குது, ஒரே கோபம் வருது, எல்லாருக்கும் பேசுறது, எதை எடுத்தாலும் நான் என்ன விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி ஏசி வந்தோம்னு சொன்னால் எங்களோட உள்ளத்தில் நோய் இருக்குது. அப்போ எங்களோட உள்ளத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். எங்களோட உள்ளத்தில் கோபம் வராமல் அதை நாங்கள் சரி செஞ்சுக்கொள்ளணும். இப்படியான பல உள்ளத்துடைய நோய்களை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி கொண்டு வராங்க. அது மாத்திரம் இல்லை, உள்ளத்துடைய நோய்கள் என்று வரும்போது முனாஃபிக்தனம், நயவஞ்சகத்தனம் இருக்குது. நயவஞ்சகத்தனம் இந்த இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அங்கே ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டு முகமும் சொல்லுவாங்கல்ல, இங்கோடு மாதிரி பேசுறது, அங்கே ஒரு மாதிரி பேசுறது. இதுவும் வித்தியாசமான நிஃபாக்தனம், நயவஞ்சகத்தனம். நபியாக சொன்னான், அல்லாஹ் பாதுகாக்கணும். நயவஞ்சகத்தனம் ரப்புல் ஆலமீன் சொன்னான், யார் முனாஃபிக்குங்களா இருப்பாங்களோ அவங்க தங்குற இடம் நரகத்துடைய அடித்தளம், ஃபி தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய அடித்தளத்தில் தான் அவங்களோட தங்குமிடம் என்பதாக சொன்னான். அப்போ நயவஞ்சகத்தனம் என்ற ஆறுடா எங்களுக்கு தெரியும். இதா அவர் பேசினா, இதா கத்தவ கசிபா, அவர் பேசினா போய் பேசுவார். வைதா வாய்த அகிலப, ஏதாவது வாக்கு கொடுத்தா மாறு செய்வார். அவர் பேசினாலே போய் தான் பேசுவார், வாக்கு கொடுத்தா மாறு செய்வார், நம்பினா மோசடி செய்வார். இப்படியான குணங்கள் இருந்தால் அவர் முனாஃபிக்கிற தன்மை இருக்குது. அப்போ அந்த நயவஞ்சகத்தனம் உள்ளத்தில் வராமல் நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும். இப்போ இந்த நயவஞ்சகத்தனம் உள்ளத்தில் இருக்குமெண்டா அது முனாஃபிக்தனம். முனாஃபிக்தனம் ஃபிதர்கில் அஸ்ஃபல். அப்படி அவன் சொன்ன மாதிரி எந்த அளவுக்குண்டா நரகத்தில் அடித்தளத்தில் சந்திப்பார். முனாஃபிக்குங்க இன்னொரு இதில் வருது, சொர்க்கத்துக்கிட்டையும் போக முடியாது, சொர்க்கத்தை கண்ணெட்டும் பார்க்க முடியாது. அந்த அளவில் இப்படியான நோய்கள் உள்ளத்தில் கொஞ்சம் நிறைய எங்களோட உள்ளத்தில் குமிஞ்சிருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு இபாதத்துகள் செய்கிறோம். அந்த இபாதத்தை உள்ளத்தால் நாங்கள் கெட்டதனை மீக்கிறதால அழிஞ்சு போகுது. எந்த அளவுன்னு சொன்னால் உதாரணம் சொல்லலாம். ஒரு பால் கோப்பையில் கொஞ்சோண்டு நஜி சுழுவுது. ஒரு பால் கோப்பை இருக்குது, அந்த கோப்பையில் கொஞ்சோண்டு நஜி சுழுந்தா அந்த முழு பாலும் நஜிஸாக மாறிடும். ஒரு துளி தான், இன்னொரு துளி தான் நஜி சுழுவுது பாலுக்கு, முழு பாலும் நஜிஸாக மாறுது. அதே போல் எங்களோட உள்ளம் வெள்ளையாக இருக்கணும். எங்களோட உள்ளம் தூய்மையாக இருக்கணும். நபியாக சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பொய் சொன்னீங்களா இருந்தால் உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுவுது. ஏதாவது ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுவுது. கருப்பு புள்ளி உளுந்து 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 ஒரு கண்ணாடியில் கருப்பு டொட்டு 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 வச்சா முகம் பார்க்க முடியுமா? அந்த முகத்தை பார்க்க முடியாது. இந்த ஒயிட் போர்டில் டொட்டு 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 வச்சா அந்த ஒயிட் போர்ட் விளங்குமா? விளங்கே வராது. அதே மாதிரி எங்களோட உள்ளம் பால் மாதிரி, உள்ளம் தூய்மையாக வேண்டிய உள்ளம் டொட்ட 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 சின்ன சின்ன டொட்டை நிறைஞ்சி எங்களோட உள்ளம் அப்படி இருளாகிக்குது. அதனால் எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும், தூய்மையாக்கணும். எப்படி ஒரு பால் கோப்பையில் இன்னொரு துளி நஜிஸ் விழுந்தா அந்த பால் முழுக்க நஜிஸாக மாறுதோ அதே போல் நம்மளோட உள்ளம் மாறுது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, பெரிய ஒரு பவுசர், பெரிய ஒரு டேங்கில் பால் இருக்குது, கொஞ்சோண்டு நஜிஸ் விழுவுது. அந்த பால் சுத்தமாக நஜிஸா பெண்ணமாக பெருசு, ஆனால் சொல்லிட்டு கொண்டு நஜிஸ் விழுவுது. அப்போ முழு பாலும் நாசமாகுது, முழு பாலும் பழுதாகுது. அதே போல் தான் எங்களோட உள்ளம், நாங்கள் நிறைய அமல் செஞ்சு அழகாக கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு இபாதத் செஞ்சு உள்ளத்தை நாங்கள் இபாதத் சேர்த்து வச்சிருக்கிறோம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை அறியாமல் எங்களுக்கு தெரியாமல் சில சில டொட்டுகள் விழுவுது. அப்போ அந்த டொட்டுகள் விழுந்தால் நாங்களுடைய இபாதத்துகள்லாம் பழுதாகும். அதனால தான் என்ன செய்யணும், எங்களோட உள்ளத்தை நாங்கள் கொஞ்சம் சரி செஞ்சு என் உள்ளத்தோட கொஞ்சம் நான் போராடணும், என்னோட போராடும். நபியாக சொன்னாங்க, உங்களோட உள்ளத்தில் ஒரு கால் நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த கால் நீங்கள் சொர்க்கத்தெல்லாம் வைப்பீங்கன்றதான் சொன்னாங்க. எங்களோட உள்ளத்தை நாங்கள் மிரிக்கணும். என்னோட உள்ளத்தை எடுத்து மிரிக்கிறதா இப்படி எடுத்து வெளியே எடுக்க முடிஞ்சால் எடுத்து போட்டு நாங்கள் விரிச்சிடலாம், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. என்னோட உள்ளத்தை அடக்கணும். எங்களோட உள்ளத்தை அடக்க நான் நபியாக சொன்ன வார்த்தை, உள்ளத்தை அடக்கி ஒரு காலை நாங்கள் உள்ளத்தில் வச்சா
அடுத்த கால் நாங்கள் சொர்க்கத்தை தான் வைக்கலாம். அப்போ ஒரு கால் இங்கே வச்சு அடுத்த கால் சொர்க்கத்தில் வைக்கணும். அவ்வளோ கஷ்டமான விஷயம் தான் என் உள்ளத்தோடு நாங்கள் போராடுறது. என் உள்ளத்தோடு நாங்கள் சரி செஞ்சு கொள்வது சரியான கஷ்டம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் கபூல் செய்யணும். அதுக்காக வேண்டி உள்ளங்கள் சமையறதுக்காக வேண்டி கொஞ்சம் நாள் திக்கர் செய்கிறது, கொஞ்சம் முடிஞ்சால் நாங்கள் தனிமையில் இருந்து அல்லாஹ் நாங்கள் தியானம் செய்கிறது. அல்லாஹ் பிதிக்கிற இல்லா தஜ்மையில் குழு அல்லாஹ் சொல்லி காட்டுதான், உங்களோட உள்ளம் அமைதி பெறணுமா, அல்லாஹ் திக்கர் இல்லா அல்லாஹ் யாபம் செய்கிறது மூலமாக உள்ளம் அமைதி பெறும்பதாக சொன்னாங்க. அதனால தான் நாங்களுக்கும் எப்படியான ஒரு மஜ்லிஸ் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் சரி நாங்கள் வந்து உட்கார்ந்து திக்கர்கள் செய்யும்போது, சலவாத்தில் சொல்லும்போது, அல்லாஹ் நாங்கள் தஹலீல் செய்யும்போது எங்களோட உள்ளம் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் அமைதியாகும். அப்போ எங்களோட உள்ளத்தை நாங்கள் வந்து சரி செய்யணும். அதற்காக வேண்டி உள்ளத்துடைய நோய்கள் என்று நிறைய இருக்குது. நான் ஒவ்வொன்றாக சொல்லலை, சந்தர்ப்பம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பேசிக்கொண்டு போவோம். இதனால் முக்கியமான விஷயங்கள் இந்த நான் சொன்ன பெருமைத்தனம், கோபம், எங்களோட புறாமத்தனம், நயவஞ்சகத்தனம், இப்படியான விஷயங்களை விட்டு நாங்கள் கொஞ்சம் பாதுகாத்து, அதே போல் எங்களுடைய இபாதத்துகளையும் பாதுகாத்து, எதெல்லாம் நாங்கள் செஞ்சோமோ அந்த இபாதத்துக்குரிய கூலியையும் நற்பயனையும் நாளை மௌத்துக்கு பின்னால் சிறந்த ஒரு கூலியாக ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தாரத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டு செஞ்ச அமல கஷ்டத்தோடு நாங்கள் அதுக்குரிய பிரதிபலன் கிடைக்கணுமே, அதுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நாங்கள் துவா செஞ்சு எதெல்லாம் பேசினோமோ, எதை கேட்டோமோ, என்னுடைய வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பத்தையும் உங்களோட வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பத்தையும் வல்லனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸீபாக்கி தந்தல்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.